அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். ரைட், என்ன விஷயம் சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கா கவர்மெண்டால் டின் நம்பர்னு சொல்லி ஒரு விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது என்னத்துக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எதிர்காலத்தில் இனிவரும் காலம் எல்லாத்துலேயுமே இந்த டின் நம்பர் எல்லாருக்குமே அது கட்டாயம். அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே இது கட்டாயம் ஆகும். ரைட், அப்போ இந்த டின் நம்பர் என்னென்னத்துக்கு பயன்படும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் இனி வரப்போகிற காலங்களில் அரச ரீதியான எந்த சேவையை பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த டின் நம்பர் அவசியம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு என்ஐசி முக்கியமாக காணப்படுவதோ அதே போல தான் இந்த டின் நம்பரும் இனி எதிர்காலத்தில் முக்கியம். அப்போ இந்த டின் நம்பர் எடுத்துக்கொள்றதுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்க, ஜெஃப்னாவில் எல்லாமே போலிங்கில் நின்று கொண்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி எடுத்துக்கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி தேவையில்லை. ரைட், ஏன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஆல்ரெடி கவர்மெண்டாலே நமக்குன்னு சொல்லி அந்த டின் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம அதை எடுத்துக்கொள்வது மட்டும்தான் நமக்கு இருக்கிற வேலை. நீங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணணுமான்னு சொல்லி கேட்டால் அப்படி இல்லை, நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா இல்லையாங்கிறதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், அது எப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது ஒரு உண்மையாக செல்ல போனால் ஒரு 3 நிமிஷம் உண்மையாகவே காணும். சின்ன விஷயம் உண்டு இது எடுக்கிறதுக்கு. சில ஆட்கள் பார்த்தோம்னு சொன்னால் கம்யூனிகேஷன் சென்டர்லையும் போயிட்டு நின்று கொண்டு எங்களுக்கு டின் நம்பர் எடுக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணி தரையில் மனுஷெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி எதுவுமே தேவையில்லை, நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே இதை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், ஓகே, இப்போ பார்ப்போம். இப்போ நீங்கள் செல்ல வேண்டிய வெப்சைட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னுச்சுன்னா இதுதான். ரைட், இது என்ன வெப்சைட்னு சொல்லி நான் உங்களுக்கு டைப் பண்ண நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இதில் இந்த மேலுக்கு பாருங்கள். ரைட், நீங்கள் செல்ல வேண்டிய வெப்சைட் இதுதான். அதுக்காண்டி இப்படி பெருசாக நீங்கள் டைப் பண்ணணுமான்னு சொல்லி கேட்டால் அப்படி தேவையில்லை. ரைட், இதில் நீங்கள் மேலுக்கு இங்கே பார்த்து கொள்ளலாம். இந்த வெப்சைட் நீங்கள் நார்மலாக டின் நம்பர்னு நீங்கள் இன்டர்நெட்டில் டின் நம்பர்னு சொல்லி சர்ச் பண்ணினாலே இந்த வெப்சைட் தான் ஃபஸ்ட்டுக்கு வரப்போகுது. அதில் மெயின் விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னுச்சுன்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் குரோமை யூஸ் பண்ணித்தான் எக்ஸஸ் பண்ணணும். சரியா, குரோமை யூஸ் பண்ணித்தான் இதை நீங்கள் எக்ஸஸ் பண்ணணும். அப்பான் உங்களால் அந்த டின் நம்பரை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேறு எதுலேயும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதை நீங்கள் இப்போயும் ஞாபகம் வச்சு கொள்ளணும். சரியா, இந்த வெப்சைட் தான் eservice.ird.gov.lk. ரைட், அப்போ இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இப்படியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான், யூஐ இன்டர்ஃபேஸ் ஒன்று காட்சி அளிக்கும். ரைட், இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால் இதில் இந்த சர்வீஸில் நீங்கள் பார்த்தா தெரியும், ஒரு சில ஆப்ஷன்கள் காணப்படுது. டின் ரெஜிஸ்ட்ரேஷன், ரிக்வெஸ்ட் ஃபார் ஐஆர்டி பின்னு சொல்லி இருக்கு. அடுத்தது வெரிஃபை ஐஆர்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லி இருக்கு. ரைட், முதலாவது உங்களுக்கு தெரியணும், ஆல்ரெடி எனக்கு ஃபஸ்ட்டுக்கு டின் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகி இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தோம்னுச்சுன்னா இந்த டின் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு தானே, இந்த டின் ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுங்கள். ரைட், இதை கிளிக் பண்ணி நீங்கள் அதுக்கு போனீங்கன்னு சொன்னால் இப்படி ஒன்று வரும். இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் டைப்பில் எல்லாருமே நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இண்டிவிஜுவல் லோக்கல். ரைட், இண்டிவிஜுவல் லோக்கல் விளங்கிட்டு தானே, இண்டிவிஜுவல் லோக்கல். நீங்கள் அதை டைப் பண்ணிவிட்டு சரியா, டைப் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே இந்த அப்ளிகண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர்னு இருக்கு தானே, என்ஐசி போட்டிருக்கு தானே, இந்த என்ஐசி. இதில் நீங்கள் என்ஐசி உங்களுடைய நீங்கள் டைப் பண்ணினீங்கன்னு சொன்னால் சரி, அவங்களோட என்ஐசியை இவடத்தை நீங்கள் டைப் பண்ணின உடனே இவடத்தை கீழுக்கு இந்த இடம் இருக்கு தானே, இந்த கீழுக்கு இந்த இடம் இருக்கு தானே, இவடத்துலேயே நீங்கள் என்ஐசியை டைப் பண்ணின உடனே இந்த இந்த க்ரீன் லைன் போகிற இடத்துல பார்த்தோம்னா கீழுக்கு ஷோ ஆகும். இந்த பர்சனுக்கு ஆல்ரெடி டின் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகி இருக்கின்னு சொல்லி அது காட்டும். அப்படி காட்டுதுன்னு சொன்னால் ரைட், ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி என்ன டின் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிட்டு. இப்போ ஒரு சிலர் பார்த்தோம்னுச்சுன்னா இப்படி காட்டினா மெயில் எல்லாம் போட்டுட்டு எடுத்துகிட்டு இருக்கீங்க. நீங்கள் மெயில் எல்லாம் போட தேவையில்லை, நம்ம குயிக்காகவே டின் நம்பர் எடுத்துடலாம். அதைத்தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டீங்க. அடுத்த ஸ்டெப் அதுதான். அப்போ இந்த பகுதிக்குள்ள வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டுக்கு என்ஐசி நம்பரை உள்ளிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகியிருக்கா இல்லைன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு என்ஐசியை அடித்து கீழுக்கு அப்படி காட்டலைன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் விளங்கி கொள்ளணும் என்ன, உங்களுக்கு டின் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகலை. ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, 18 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்கும் தான் இந்த டின் நம்பர் அவசியம். 18 வயசுக்கு கீழே இருக்கிறார்களுக்கு அவசியம் இல்லை. ஏன், நம்மளுக்கு என்ஐசியே இல்லை. ரைட், ஓகே.
அப்போ இங்கே வந்து நாம் என்ன செஞ்சிட்டோம், அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுவோம் என்ன இருக்கா இல்லையான்னு சொல்லி. நான் என் அடிக்கல, நான் என் ஷேர் பண்ணல, ரைட், அதான் அடிக்கல, ரைட். அப்போ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு உங்களுக்கு வழங்கும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கா இல்லையாண்டு. அப்போ அது கீழுக்கு ரெஜிஸ்டர் ஆகிட்டுன்னு சொல்லி காட்டுந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, திரும்ப முன்னுக்கு வாங்க, ரைட். மற்ற இதுக்கு வந்து அங்கே கீழுக்கு பார்த்தோம்னு சொன்னால் மூணாவது இருக்கி வெரிஃபை ஐஆர்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அல்லது சர்டிஃபிகேட்டுன்னு மூணாவது ஆப்ஷன். அந்த மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணினா இப்படியான ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். நீங்கள் லிங்கை பார்க்கணும், மேலே பார்க்கலாம். இந்த லிங்கையும் நீங்கள் டிரெக்டாக அடிச்சிங்கன்னு சொன்னாலும் வரும். அதே வெப்சைட்டுக்குலாம் எல்லா விஷயமும் இருக்கு, ரைட். மேலுக்கு நீங்களாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், ரைட். அப்போ இங்கே வந்துட்டு இந்த வெரிஃபை ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்படி காட்சி அளிக்கும், ரைட். இப்படி காட்சி அளிக்கும். இதில் இந்த என்ஐசி ஆப்ஷன் இருக்கு. நீங்கள் என்ஐசியை தான் டைப் எப்பயும் அடிக்கணும். என்ஐசி ஆப்ஷனில் இங்கால என்டிடி ஐடியில், இந்த என்டிடி ஐடியில் உங்களோட என்ஐசி நம்பரை டைப் பண்ணுங்க, சரியா. இங்கே உங்களோட என்ஐசி நம்பரை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் இமெயில் ஐடியும் கொடுக்கலாம், உங்களோட மொபைல் நம்பர் கொடுக்கலாம். அநேகமானாக்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறது ஈஸி, இமெயில் அடிச்சுட்டு கஷ்டப்பட தேவையில்லை. உங்களோட ஃபோன் நம்பரை நீங்கள் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபிங்கிற பட்டனை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் 119 செகண்ட் டைம் ஓடும், கிட்டத்தட்ட 2 நிமிடம். அந்த 2 நிமிடத்துக்குள்ளே உங்களுக்கு ஓடிபி வரும் உங்களோட ஃபோன் மெசேஜுக்கு. அப்போ அந்த ஓடிபி நீங்கள் அங்கே என்டர் பண்ணி போட்டு, சரியா. இப்போ ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உடனே அது லோடாகி வந்துட மாட்டா. அப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும், ஒரு 10-15 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ரைட் ஓடிபி கன்ஃபார்ம் ஆகிட்டுன்னு சொல்லி வரும். அதுக்கு போகிற பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சர்ச் ஐக்கன், இந்த சர்ச் இருக்கு தானே, இது இந்த இப்போ இந்த கிளியரில் பார்த்தோம்னு சொன்னால் கலர் வேறு மாதிரி இருக்கு, சர்ச்சில் வேறு மாதிரி இருக்குது. கிளிக் பண்ண ஏழாவது ஆப்ஷன் இருக்குது. உங்களோட ஓடிபி வெரிஃபிகேஷன் கன்ஃபார்ம் ஆனால் தான் இந்த சர்ச் கிளிக் பண்ணுறதுக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சர்ச்சை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உடனே கீழே உங்களோட டின் நம்பர் ஷோ ஆகும். இவ்வளவுதான் இந்த டின் நம்பர் எடுக்கிறது குறிக்க விஷயம். நீங்கள் இதில் கிளியராக பார்க்கலாம், இந்த இ சர்வீஸை கூகுள் குரோமில் எடுத்துக்கொள்ளணும். அடுத்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர் அதை யூஸ் பண்ணுறதாகவும் கூட யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. கொம்பனாவே கூகுள் குரோம் எல்லார ஃபோன்லேயும் லேப்டாப் கம்ப்யூட்டர் எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ நீங்கள் கூகுள் குரோமை யூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம், சரியா, ரைட். அப்போ இதுதான் டின் நம்பர் எடுத்துக்கொள்கிறதுக்கான இலகுவான வழி. இப்போ நீங்கள் மெயில் போட்டுட்டு எடுக்கணும், திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணணும், ஏதாச்சும் ஆஃபீஸுக்கு போய் எடுக்கணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. கம்யூனிகேஷன் சென்டருக்கு போகணும். ஒரு சிலர் பார்த்தோம்னு சொன்னால் நான் டின் நம்பர் உங்களுக்கு எடுத்தாரேன், நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 100-200 காசும் எடுக்காக. அதில் உண்மையாக தேவையில்லை. நம்மளோட வீட்டை இருந்து கொண்டு இதை எடுத்துக்கொள்ளலாம். வீட்டில் எப்படியும் ஒரு ஆளுக்காச்சும் இந்த ஐடி நாலேஜ் இருக்க போகுது, ரைட். மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. அப்போ எல்லாராலும் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், ரைட். இதுதான் விஷயம், ஓகே.